Thank you. Please be seated எல்லாருமே. அடுத்தபடியாக ஸோ ஸ்டார்டட் திஸ் ஐடியா, இந்த ஒரு ஐடியா இல்லாமல் வந்து கண்டிப்பாக படமாக வந்துட்டு வந்திருக்காது 45. ஸோ த மேன் பிஹைண்ட் இட் மியூசிக்கோட நிறைய ஹார்ட் ஸ்கூலில் நிறைய போயிருக்காரு. இப்போ ஃபைனலி இஸ் மேக்கிங் இஸ் டைரக்டோரியல் டெபியூ. ஐட் லைக் டு வெல்கம் அர்ஜுன் ஜன்யா அவர்கள் டு சே a few words. முதலாவதாக ஸ்ரீ ஜெகத்குரு ஆதிசங்கராச்சாரிய மனசில் நினைச்சு இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாம் பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய ஸ்மைல் வரும். அவர் ஒரு ரூம்குள்ளே வந்தாலே அவரோட எனர்ஜியும் ரொம்ப கண்டேஜியஸ். ஃபிலிமில் வந்துட்டு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆன் ஸ்க்ரீனில் ஹீரோவாக இருக்கிறாரு, ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ ஹி இஸ் ஜென்யூன்லி அ ஹீரோ. சார் ப்ளீஸ் சே ஃபியூ வேர்ட்ஸ். அது பிலவட் சிவண்ணா. 2 to 3 years ஃபோன் கான்டாக்டில் இருக்கும். அண்ட் அவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எல்லா ஃபிலிமும் பார்ப்பேன். வந்து மியூசிக் டேரக்டர் தெரியும், டைரக்டர் பண்ணுவார், டைரக்ஷன் பண்ணுவார், ஆக்டரும் பண்ணுவார். அண்ட் இஸ் ஃபிலிம் வில் பி வெரி இன்டென்ஸ். என்ன ரோல் எடுத்தாலும் ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணுவார். ஐ வாஸ் பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் ஆல்சோ. எஸ்பெஷலி பிச்சைக்காரன் ஒரு படம் பண்ணார், ரொம்ப எக்ஸ்ட்ரானியாக பண்ணியிருந்தார். ஆக்சுவலி எனக்கு அது ஆஃபர் வந்தது தான் கேண்டில் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு ஜோகி பண்ணதுனால அது மதர் சென்டிமெண்ட் இருக்குது. நான் எப்படி கனெக்ட் ஆகுது தெரியலன்னு சொல்லி விட்டுட்டேன். அவ்வளோதான். இல்லை நான் எப்போதும் தெரியுது வைட் அண்ட் மிஸ் ஐ ஷுட் ஹவ் டன் தட் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார். பட் நெக்ஸ்ட் டைம் வில் டூ டுகெதர் சார். வெயிட்டிங் ஃபார் யுவர் ஸ்டெப். அண்ட் வின்சென்ட் என்ன அவரெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஃபீல் வெரி ஆட். வின்சென்ட் இல்லை மச்சான் நீ அப்படி சொன்னால் சொல்லாத, நான் எப்படி பேசணுமோ அப்படியே பேசு, தயவுசெய்து டோன்ட் மேக் மீ ஸோ பிக். யூஆர் ஆல்வேஸ் தட் அப்பாஜி தான். நீ என்ன அப்பாஜின்னு கூப்பிட்டுருக்கு. அப்பாஜி தான் முன்னாடி இருப்பான் எப்பயும். நாட் சிவராஜ்குமார். அப்பாஜி வில் பி ஆல்வேஸ் வித் யூ. ஆனால் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வின்சென்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து. ஆக்சுவலி என்னோட ஜூனியர், என் தம்பியோட கிளாஸ்மேட் ஆக்சுவலாக. பட் whenever he comes for tuition to my house, we were sharing a very good rapport. And பெரியவங்களை பார்ப்போம். we had a cricket team in கொடம்பாக்கம். எல்லாம் கூட விளையாடி பயங்கர விளையாட பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம், சினிமா பார்ப்போம், பிக்சர் போயிருக்கோம். தென் கிரிக்கெட். தென் we used to go and see TV in his house. எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டில் போய் சாப்பிடுறது. ஒரு ஃபேமிலினா கூட அது தப்பாகாது. நிச்சயமாக we were more like family. He is more like my younger brother. So thank you Vincent for coming. And ரமேஷ் ரெட்டி தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா பெரிய பட்ஜெட் யூஸ்வலாக எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஃபஸ்ட் டைரக்ஷன் அர்ஜுன் ஜன்யானோன்னு எல்லாருமே. பிகாஸ் ஃபஸ்ட்டு நான் சப்ஜெக்ட் கேட்டது நான் தான். அப்புறம் என் மேலே பிரேம் வந்துடுவான்னு பயம். பட் ஐ ஹேட் அ கான்ஃபிடென்ஸ் இன். அண்ட் இட் செட் நான் கதை கொடுத்துட்றேன் சிவனா, இந்த மாதிரி யாரும் பண்ணிக்கிட்டோம். என்ன சொல்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த சப்ஜெக்ட் நீங்கள் தான் பண்ணணும், முடியுமா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் he made one full film in animated manner பண்ணி ஃபஸ்ட் டைம் ஐ ஹவ் சீன் லைக் திஸ். அதுக்கு டைலாக் போட்டு 3 எங்கிட்ட கதை சொல்லும்போது 4 to 5 minutes சொல்லிட்டார். அது எல்லாமே எல்லாவோட என்ன சொல்லுவாங்க, எல்லா கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார். இஸ் அ குட் ஆக்டர் டூ. சொல்ல முடியாது விஜயாந்தன் மாதிரி அவர் கூட ஒரு ஹீரோ ஆயிடுவார். உங்களுக்கு சொல்ல முடியாது. மியூசிக் பண்ணார், டைரக்டர் பண்ணார், நெக்ஸ்ட் ஹீரோவை பார்க்கலாம் அவங்கள. அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டாக பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட். அண்ட் அகெயின் ஒர்க்கிங் வித் உபேந்திரா வந்து சொன்னார் எனக்கு அவருக்கு பிரேக் கொடுத்தேன்னு சொன்னேன். கண்டிப்பாக கிடையாது. இந்த என் கரியரில் என்ன தான் ஹிட்ஸ் கொடுத்தா இருந்தாலும் ஓம் ஒரு சினிமா வந்து என்னோட இமேஜே மாற்றிச்சு. இட் வாஸ் அ கல்ட் சினிமா கிவன் பை உபேந்திரா. நெவர் ஃபர்கெட். இது பற்றியா இதை பண்ணிட்டு இந்த மாதிரி ஈவன் பிரேக் கிடையாது. அந்த அவரோட ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே 2 படம் சூப்பர் ஹிட் பண்ணார். ஜகேஷ் ஒருத்தர் ஹீரோவை பண்ணார், அப்புறம் குமார் கோவிந்தன் பண்ணார். விஷயம் இருப்போம். அவர் டைட்டிலாம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும். ஷ்ன்னு தரலே நம்ம மகான் இருக்கிறோம். ஓம்னு போடுவார், ஒன்று ஏ என்னுவார், இன்னொன்று உப்பி என்னுவார், உப்பி 2 என்னுவார், நெக்ஸ்ட்டு யூஐ என்னுவார். ஐ திங்க் வெரி டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸாக இருக்கும். பட் அமேசிங் பர்சன். அண்ட் ஆஸ் அ டைரக்டர் மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங்காக ரொம்ப அமேசிங் பர்சன். அண்ட் ஈ ஷேர் அ வெரி குட் ரேப்போ. 2 படம் நடிச்சிருக்கோம், இப்போ 3rd படம் நடிக்கிறது. அண்ட் ராஜ்வி ஷெட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒன்று மட்டும் கதை பார்த்ததுலேருந்து அவர் கூட எப்பயாவது இந்த பர்சனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் நான் ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா பிகாஸ் வண்டர்ஃபுல் ஆக்டர், இன்டென்ஸ் ஆக்டர். ஆனால் டோபின்னு ஒரு ஃபிலிம் பார்த்துருக்கேன் அவருக்கு. தென் தட்
Rishabh, So from So. And I think the amazing director also, good writer. And we all shooting பண்ணும்போது தெரியவே இல்லை எப்படி ஷூட்டிங் பண்ணோன்னே தெரியல ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் அமால்கமேஷன் ஐ திங்க் வெரி குட் அமால்கமேஷன் வித் ஒரு கெமிஸ்ட்ரியோட பண்ணோம் நாங்கள் எல்லாம் முடிஞ்சு. யூஸ்வலாக கெமிஸ்ட்ரி ஹீரோ ஹீரோன்னு சொல்லுவாங்க, இது வந்து கெமிஸ்ட்ரி பிட்வீன் மைசூர் உபேந்திரா அண்ட் ராஜ்வி ஷெட்டி. அவரோட வண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரி. நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன், படம் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். பிகாஸ் இந்த படத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. பட் இட்ஸ் வென் யூ கம் அண்ட் சிட், there's a world. That world will take you to another world. ஸோ அந்த ரெண்டு பேரல் வேர்ல்ட்ஸ் கூட நடக்கிறது தான் அந்த கதை. இங்கே ரொம்ப கனெக்ட் ஆகுவீங்க. பிரதி ஒருத்தரும் யூ கனெக்ட் யுவர் லைஃப் அண்ட் யூ நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் லைஃப் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் லைஃப் இஸ் an emotion and come into the world of 45 on 1st January. Come and bless us. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். விஜய் ஆண்டனி சார், நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை பார்த்தது நான் ஃபஸ்ட் சொன்னது சார், உங்கள் மியூசிக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் நிறைய படத்தில் நீங்கள் பண்ண மியூசிக் நான் ஃபேன் சார். அந்த பாட்டுங்க அவ்வளோ கமர்ஷியலாக நீங்கள் வாசித்தது எல்லாமே விஜய் சாருக்கு நீங்கள் பண்ண பாட்டு நான் நிறைய ஸ்டேஜஸில் நானும் வாசித்திருக்கேன் அந்த பாட்டுங்க. ஸோ ஹாப்பி தட் யூ கேம். எதுக்கு உங்களை ஃபஸ்ட்டாக சொன்னேன்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் டைரக்ட் பண்ண என்ன ஆகணும் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தான் அது கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்களும் டைரெக்ஷன் பண்ணி நடிச்சு யூ ஆர் ஸோ சக்ஸஸ்ஃபுல். ஸோ ஹாப்பி. நான் நினைக்கவே இல்லை நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்க்குறது பாருங்கள், யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவரும் ஒரு பெரிய உங்களுக்கு ஜெர்னியை ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த ஜெர்னியில் கட் ஆஃப் பண்ணி டைரக்ட் பண்ணுறப்போ எப்படி இருக்கோன்றது இது ஒரு நல்ல கொலாபரேஷன் நான் நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். டாக்டர் சிவராஜ்குமார் அவர் தான் என்னை வந்து நீ தான் டைரக்ட் பண்ணோன்னு சொன்னார். அவர் சொல்லலைன்னா நான் மியூசிக்லேயே எடுத்திருப்பேன். அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படம் நீ தான் பண்ணோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம இந்த டைரெக்ஷனுக்கே ஒரு கடவுளாக நம்ம பார்க்குறோம். அது வந்து உபேந்திரா சார். நம்ம டைரெக்ஷன் சக்கரவர்த்தியை கூப்பிடுறாங்க. எல்லா டைரக்டர்ஸ்க்கும் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரு ரொம்ப பெரிய மனசு பண்ணி இந்த கதையை கேட்டு அவரு கூட இதில் ஒரு கேரக்டர் ஒரு அமேசிங் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் என்னோட ஃபேவரட் ராஜ்வி ஷெட்டி சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆஸ் ஆல்வேஸ் அ கிரேட் ஸ்ட்ரென்த். கன்னடா வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ராஜ்வி ஷெட்டிஸ் என்ட்ரி இன்டு கன்னடா சினிமாஸ். வி ஆர் ஆல் ஸோ ப்ரவுட். அண்ட் படத்தில் நீங்கள் இருக்கிறது எனக்கு ஒரு எனர்ஜி சார், எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. அண்டு இந்த படம் இவ்வளோ பெருசாக 3 years தாங்கி இருக்கிறது நம்ம ப்ரொடியூசர் ரமேஷ் ரெட்டி சார். அவர் நிறைய பேச மாட்டார், ஆனால் அவரோட ஜெர்னியை ரொம்ப பெரிய இன்ஸ்பைரிங் ஜெர்னி வருது. பெரிய ஆளாக கர்நாடகாவில் ஒரு பெரிய பேனராக அவங்க நின்று இருக்காரு. ஸோ ஒரு ஹியூஜ் பட்ஜெட் படம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு அது என்னென்னா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். படத்துலேயே கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டோரி. இந்த 45 days அன்றைக்கி 45 daysக்குள்ளே நடக்கிற ஒரு கதை. இந்த கதைக்குள்ளும் இட் இஸ் லாட் ஆஃப் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ். எனக்கு கேட்டாங்க வேணா எப்படி அன்னிட்டு நீங்கள் டைரெக்ஷன் பண்ணியிருக்கீங்களா, என்ன மாதிரி ஆங்கிள் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அன்னிட்டு. முதலாவதாக நான் ஒரு ஃபேன் பாயாக இந்த 3 பேருக்கு ஃபேன் பாயாக டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபேன் பாய்ன்றதுனால இட்ஸ் நாட் ஜஸ்ட் எலிவேஷன் சீன்ஸ். இதுக்குள்ளே ஒரு பிரமாதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை வச்சு அந்த கதைக்கு நான் ஃபேன் பாயாக இவங்க 3 பேரை திரையில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த இமேஜினேஷனில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக தமிழ்லேயும் இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட எல்லாரும் ஆசீர்வாதம் இந்த படத்தில் வேணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இவருக்கும் வணக்கம். இங்கே நான் வந்து ஒரு கெஸ்ட்டாக தான் இங்கே வந்தேன். அதில் கெஸ்ட்டுனா சிவராஜோட கெஸ்ட். அது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா சிவராஜ் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பன் அப்படின்னா அது சிவராஜ் தான். சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா விளையாண்டுருக்கோம். ட்ரஸ்ட்புரம் அந்த இடம் தான் எங்களுடைய கோட்டை. அதுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இதில் எனக்கு வந்து ஒரு சிவராஜ் நடிக்க ஆரம்பித்த டைம்லேருந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன். சிவராஜோட ஃபேன். அண்டு சிவராஜோட ஒரு ஒரு படமும் பண்ணேன். லக்ஷ்மின்னு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணேன். எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, ஒரு நண்பனை வந்து எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவனை வந்து ஒரு சிறப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சிவராஜ். அண்ட் எந்த நேரத்துலையுமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அப்பா இறந்தப்பவும் சரி, அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன்.
அதுக்குள்ளே வந்து சிவராஜ் வந்து ஒரு ஹீரோ, கன்னடத்தில் வந்து இம்மீடியட்லி ஒரு சூப்பர் ஸ்டார், ஃபஸ்ட்டு படமே பெரிய பெரிய லெவலில் ஹிட்டு. அப்படி இருந்தும் என்னை பார்க்க ஓடி வந்தான். அதை நான் மறக்க முடியாது. அதுபோல் அதுக்கப்புறமா அடுத்தது உபேந்திரா சார். அவர் இஸ் அ வெரி ஸ்டைலிஷ் ஆக்டர் அண்ட் ஐம் வெரி கிளாட் டு பி ஆன் ஸ்டேஜ் வித் யூ. அவர் முதல்ல அவருடைய சினிமா வாழ்க்கை தொடங்கும் பொழுது என்னுடைய ஒரு அப்போ தான் நாங்கள் சந்தித்தோம். அந்த டைம்லேருந்து எனக்கு அவரை நல்லா தெரியும். அதில் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அது நான் அவரை பற்றி நான் எப்போ யார்கிட்ட பேசினாலும் அதுதான் சொல்லுவேன். அண்ட் எதையுமே வந்து ஒரு பெரிய ஹீரோவாக நல்ல இசையமைப்பாளராக இருக்காருன்னா அவருடைய விடாமுயற்சி, அவருடைய அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ஏன்னா அவர் முதல்ல மியூசிக் ஆரம்பிச்சப்போ நான் அவரோட பல டியூன்ஸ் அவர் என் கூட ஷேர் பண்ணுவார். அப்போ என்ன சொல்கிறது என்னென்னா, நான் முதல்ல மியூசிக் போடுவேன், அப்புறம் நான் ஹீரோ ஆகிறேன் பாருங்க அப்படின்னு. அதுலேருந்து தான் நான் அவரை ஹீரோன்னு கூப்பிட ஆரம்பித்தேன் அப்போலேருந்து. அண்ட் ராஜ்பி ஷெட்டி சார், அவரை எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஐ லவ் ஹிஸ் எனர்ஜி. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டிரெக்டர் அண்ட் டு த ப்ரொடியூசர். படம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். அது வந்து I'd like to invite Rajbir Shetty Uncle to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். I do ask your apologies because I can understand Tamil, but I'm not well versed to speak in fluently. That's why. So first of all, thanks to our guests, Vijayanthani sir and Vincent sir, for your kind words. And I'm so glad that we are in Chennai because this is one place which celebrates cinema. I think in the culture of this land, the music, the story and the cinema, it's inherent to the culture of this land. So 45 is one cinema which celebrate the storytelling. So even though we have two stalwarts, who are absolute, when we grew up in Karnataka, they were our idols when it comes to performance, when it comes to direction, and when it comes to character also. I have never seen two people who are as kind as them, as humble as them. And we are bringing them here. And we know how you celebrated them, especially Shivanna in Jailer and Uppi sir in Kohli. That shows one thing about you. Whenever it is performance, you are never biased. So the kindness that you are showing now, I hope we receive the same on the first, because we are having our debutant director who have worked in this film for 3 years non-stop without sleeping. I always even I'm a director, I have done few films in Karnataka, but whenever I saw his work, I always felt jealous that I don't have this much dedication at all. So I really wish you the greatest of luck, and I really pray that the Almighty that I pray will be with you in this cinema. And also I thank our producer Ramesh Reddy for staying in this film, in this dream. Normally what happens is we invest money in the cinema, but he invested himself in the cinema. And also he made sure that this film became better because of his involvement. That rarely happens. So thank you so much for everything, and thank you so much for all the love. And we do the very best that we can, and support us on 1st of January. Thank you so much. Love you. பத்தி சொல்லணும்னா இவர் வந்து எடுத்த படங்கள்லாம் பெரிய லெகசியிலேருந்து வந்த ஒரு ஆக்டர், மனிதர்கிட்ட மாதிரிலாம் அவர் பர்சனலாக பேச மாட்டார், எங்கேயுமே அப்படி கேள்விப்பட்டதில்லை அவரை பற்றி. ரீசெண்டாக அவரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப நிகழ்ந்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா ரீசெண்டாக அவருக்கு ஒரு கேன்சர் வந்துச்சு. முக்கியமான ஒரு கேன்சர்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ முக்கியமான ஒரு பிரச்சனை நமக்குன்னு சொல்லிட்டு. எல்லாம் டெரரைஸ் ஆகி வீட்டில் போய் உட்காந்துருவாங்க, படுத்துருவாங்க, டல்லாகிடுவாங்க. இவர் பண்ண முதல் காரியம் என்னென்னா, அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி, இனி எவ்வளோ நாள் ஷூட்டிங் இருக்குது, மீதி உள்ள ஃபைட் போர்ஷனை முடிச்சிருங்க, டப்பிங் முடிச்சிருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எனக்கு என்ன வேணால் ஆகலான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் என்ன நடக்கும்னா, வழக்கமாக நம்ம வந்து ஃபேமிலி கூட இருக்கணும், இல்லை தனியாக போகணும், டல்லாக இருக்கும். அப்போ வந்து தான் தொழிலில் தான் நம்மள ப்ரொடியூசரை விட்டுறக்கூடாதுன்னு நினச்சார். பார்த்தீங்களா, அவருக்கு அது அவசியமே இல்லை. அவருக்கு எல்லாமே சொத்து சொகலாம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷனை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு தான் அப்புறம் வந்து ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இந்த மாதிரி ஒரு மனசு படித்த ஆக்டர் தான் நம்ம சிவனா சார். ஸோ சந்தோஷம் சார். நிறைய படம் பார்த்துருக்கேன்,
மஃப்தி படம் மாதிரி நிறைய படங்கள் வந்து எங்களுக்கு ரெஃபரன்சஸ் ஆக்சுவலாக ஏஜுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடுவீங்க. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார் உங்கள் பர்ஃபார்மன்ஸ். உங்களை பார்த்தா இன்னும் நிறைய எனர்ஜி கிடைக்குது. சந்தோஷம் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. புத்திவந்தா அப்படின்ற ஒரு கன்னட படம் ஒரே படம் தான் ஒர்க் பண்ணேன். அதுவும் உபயதாரசா கூட பண்ணேன். சாரோட டைரக்ஷனுக்கு பெரிய ஃபேன். A1 மாதிரி படங்கள் மாதிரிலாம் இன்னைக்கு வரைக்குமே அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாது. இந்த மாதிரி வித்தியாசமான கதைகளுக்கு சொந்தக்காரர் அவர். நீங்கள் தமிழில் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் சார். நிறைய படங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணணும் நீங்கள். ஸோ நான் அவரோட ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருப்பார். நான் ஒரு சின்ன ஆள் தான். ஐ திங்க் ஒரு 15 years பேக் வந்து மியூசிக் பண்ண புதுசு. நான் மியூசிக் பண்ணும்போது கூட அது என்ன இது என்னன்னு ஏதாவது ஒன்று கற்றுக்கலாமா என்று தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி ரொம்ப க்யூரியஸாக பேசுவார். ஸோ உங்களோட இந்த படம் மிகுந்த வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக நல்லா இருக்கு. டீசர் பார்த்தேன். அண்டு ராஜ்பி செட்டி சாரோட ரீசெண்ட் உங்களோட அப்பியரன்சஸ் அண்ட் உங்களோட ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது சார். ரொம்ப நீங்கள் கன்னட இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு ப்ராமிசிங் டேரக்டர். தமிழ்லேயும் நீங்கள் இவ்வளோ ஹீரோஸ் வச்சு நீங்கள் டைரக்ட் பண்ணணும் படம் ஃப்யூச்சரில். கண்டிப்பாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு நான் பெரிய ஃபேன். தமிழ்லேயும் நீங்கள் ஆக்ட் பண்ணணும். சொன்னீங்க வரக்கூடாது, நான் சொல்லக்கூடாது. கூடிய சீக்கிரம் நிறைய படங்கள் தமிழில் ஆக்ட் பண்ணணும். அண்ட் இந்த படத்தோட நாயகன் வந்து அர்ஜுன் ஜன்யா, மியூசிக் டைரக்டர் அர்ஜுன் ஜன்யா அப்படின்றவர் வந்து ஒரு 20 வருஷம் மியூசிக் பண்ணிருக்காரு சார். நீங்கள் 20 years, மோர் தென் 20 years வந்து கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து அப்ராக்சிமேட்லி 3 years சிஜியில் நிறைய இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ப்ரொடியூசர் நினைக்காம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. அதுக்கு முழு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகுந்த வெற்றி அடையும். என்னோடய ஃப்ரெண்டு அங்கே ஹீரோ இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஹீரோ. தேங்க்யூ. Thank you so much, sir. Abdi, I'd like to, on behalf of Suraj Productions, I'd like to. வணக்கம். இங்கே வந்து இந்த மீடியாவுக்கும் வணக்கம். தமிழில் நான் ட்ரை பண்ணுற எதனா மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் க்ஷமிக்கணும். இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கோ, சாங் பார்த்தீங்கோ, எப்படி இருக்குதுன்னு நாளைக்கு தான் நீங்கள் பேசணும். இப்போது ஜாப்பர் சொன்னோம், அவங்க ஷூட்டிங்கில் இருக்கிறாங்கன்னுட்டு வரல. ராஜேந்திர சாருக்கு ஃபோன் பண்ணோம், அவங்க வெளியில் இருக்கிறோம், வர்றதுக்காகிறதில்ல சார் சொன்னாங்க. ரொம்ப ட்ரை பண்ணோம், கொஞ்சம் அவர் வர்றதுக்காகிறதில்ல, ரொம்ப கொஞ்சம் இது இருக்குது சார், ஷூட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஆந்தோனி சாருக்கு இன்வைட் பண்ணோம். அது நம்ம சிவானா சார். படத்தை பற்றி நான் பேசணுமுன்னா ஜாஸ்தி பேசுறதில்லை நான். என்னென்னா அது நம்ம டைரக்டர் பேசுகிறாரு, நம்ம சிவானா, உப்பி சார், நம்ம ராஜ்பி சார் பேசுகிறாரு. அது அவங்கள்தான் சொல்லணும். ஏன்னா அவங்க இந்த படத்தில் என்னென்ன இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். இது நீங்கள் பார்க்கணும். இது ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே நாங்கள் இந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறது. அது நீங்கள் பார்த்தா தான் தெரியும். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம சிவானந்த நாயர் அது எப்படி சொல்கிறதுன்னா நீங்கள் படத்தில் பார்த்தா தான் சொல்லணும். இப்போது ஜாஸ்தி சொல்லிட்டா இதாக இப்போ அது பார்க்கணும். நீங்கள் அந்த வண்டி மேலே நின்றுட்டு அவங்க ஓட்டுறது, அவங்க பேசுறது ஸ்டைலெல்லாம் பார்க்கணும். இந்த நம்ம ராஜேஸ்வரி செட்டி இப்போ பார்த்தீங்கோ, இந்த சாங்லவே பார்த்தீங்கோ, எப்படி ஓடுறாருன்னுட்டு உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் படத்தில் பார்த்தோன்னா ஒருத்தர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அது படத்தாவே பார்க்கணும். அப்புறம் நம்ம சிவானந்த ரொம்ப நேற்று பேசிட்டு இருக்கிறேன். இப்போ அதே பேசினா நல்லா இருக்குது. நீங்கள் படத்தில் பாருங்க. அப்புறமா இதுக்கெல்லாம் கேட்டு நம்ம அர்ஜுன் சார் பேசுகிறாரு. இந்த என்னென்ன இருக்குது இதாக்க அன்னிட்டு அதுவாரி நம்ம அர்ஜுன் சார் தான் அவங்க பேசுகிறாங்க. சார் வணக்கம், தேங்க்ஸ். படம் பார்க்கணும் நல்லா இருக்குது, நல்லா இது பண்ணியிருக்கிறோம்.